பிரைவேட் ஸ்கூல்னா பஸ் வந்து அந்த டைமுக்கு கூட்டிகிட்டு போ, அந்த டைமுக்கு கொண்டு வந்து விட்டுடும். அந்த நம்பிக்கை இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்படி இல்லை, ஆட்டோ ஏதாவது ரெடி பண்ண வேண்டி இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போ நல்லா இருக்குது. பட் இந்த காலகட்டங்களில் இப்போ மக்களே வந்துட்டாங்க. மக்களே அந்த ட்ரெஸ் கோடிங்கு, ஏர் கோடிங் கரெக்டாக அந்த ரிப்பன் போடுறது பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா பண்றாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பக்காவா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம பணம் கட்டுற வரைக்கும் வசதி பொறுத்த வரைக்கும் அது இருக்கிறது தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாம் சொல்லிக்க பணம் கட்டி படிக்கிறதுனா சும்மா கதை. கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா பிள்ளைங்களாம் சொல்லித்தராங்க. டீச்சர்ஸ் பொறுத்து தான் ஆக்சுவலாக ஸ்கூலுன்றது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பெஸ்ட்டா இல்லைனா வந்து ப்ரைவேட் ஸ்கூல் பெஸ்ட்டான்னு எனக்கு சொல்ல தெரியல. அங்கே இருக்க டீச்சர்ஸ் தான் வந்து முக்கிய காரணம். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர்ஸ் மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் எஃபர்ட் போடணும். நல்ல யூனிஃபார்ம் கொடுத்து ப்ரைவேட் ஸ்கூலை விட நல்ல குவாலிட்டியாக பசங்க படிக்கிறாங்க. மார்க் கூட நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. அங்கே நிறைய ப்ரெஷர் இருக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு நம்மளா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல எல்லாம் போய் கேட்டால் இதுக்கு டீச்சர் இல்லை, அதுக்கு டீச்சர் இல்லை அப்படியே இருக்கு. அதுக்கு அதாவது அப்போ பசங்க எங்கே போய் படிப்பாங்க? கஷ்டம் தானே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்குங்க. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் பசங்களை சேர்க்கறாங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கலாமா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமா, எந்த ஸ்கூல்ல டீச்சிங் வந்து நல்லா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற டவுட் வந்து பேரண்ட்ஸுக்கு எப்பவுமே இருக்கும். ஓகே, அப்ப இதே வந்து ஒரு கேள்வியை வச்சு இன்னைக்கான பப்ளிக் பைட்ஸை ஆரம்பிக்கலாம். வாங்க கேட்போம், பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மேம், தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டுலன்னு கேட்டீங்கன்னா லைக் இன் அர்பன் பிளேசஸ் லைக் வில்லேஜஸ்ல எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. பட் சிட்டிஸ் லைக் சென்னையில எல்லாம் வந்து நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் வித் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அவ்வளவா நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். இங்க சிட்டிக்குள்ள அர்பன் பிளேசஸ்ல லைக் டீச்சர்ஸ் கோச்சிங் அவங்க பர்சனலா அவங்க வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து நிறைய எஃபர்ட் எடுக்கிறதுனால வில்லேஜஸ்ல எல்லாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரிஃபர் பண்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஃபெசிலிட்டிஸ் கம்மியா தான் இருக்கு. முக்கியமா வந்து இந்த பஸ் வசதி வேணும். ஏன்னா இன்னைக்கு ரெண்டு பேருமே அதே ஸ்கூல் பஸ் மாதிரி அதுக்கெல்லாம் இல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்கூல் பஸ் இல்ல. இப்ப வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போறபடியா அவங்கள கொண்டு போய் பசங்களை கூட்டிட்டு போய் அந்த டைமுக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு எய்ம் இருக்கணும் இல்ல பேரண்ட்ஸ்க்கு. இப்ப பிரைவேட் ஸ்கூல்னா பஸ் வந்து அந்த டைமுக்கு கூட்டிட்டு போ, அந்த டைமுக்கு கொண்டு வந்து விட்டுடும். அந்த நம்பிக்கை இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்படி இல்லை, ஆட்டோ ஏதாவது ரெடி பண்ண வேண்டி இருக்கு. அதுல எல்லாம் சில கஷ்டங்கள் இருக்குல்ல. இப்ப பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போற காலம் இது. ஓகே, நீங்க சொன்னீங்க பஸ் வசதி இல்லைன்னு. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து பசங்களுக்கு வந்து இலவசமா அவங்க போயிட்டு வரதுக்கு வந்து பயண அட்டை அவங்கதான் ஃப்ரீலாம் சொல்லியிருக்காங்களே. இருந்தாலுமே இந்த பஸ்ல அவங்க போய்க்க எவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல. என்ன கஷ்டம்? மூட்டையை தூக்கிட்டு போற மாதிரி பேக் ஒண்ணு, லஞ்ச் பேக் ஒண்ணு. பஸ்ல இருக்கிற பெரியவங்களே அவங்கள திட்டுறாங்க. இதை கொண்டு எதுக்கு நான் பஸ்ல வர, அதை கீழே இறக்கி வை, எத்தனை பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தைங்க எங்க போகும்? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் சார். காக்கி டோசரு வெள்ளை சட்டை போட்டு தான் நான் படித்தேன். ஆனா இப்போ என் பஸ்ல நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் சைக்கிள் பிரைவேட் சேர்த்தேன். நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல தான் வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கலாம். எனக்கு நான் போன கட்டங்கள்ல அப்போ காலகட்டம்னா வந்து மற்றவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிறது தான் இது. ஐயோ அவங்க படிக்கிறாங்களே பிரைவேட்ல, நம்ம பஸ் நல்லா அனுப்பலான்னு தான் ஒரு கைது தவிர. ஆனா அந்த கவர்மெண்டோட பிரைவேட்ல மட்டமா தான் இருந்தது. அதனால சொல்லும் போது அப்பயே அந்த மட்டத்தை நோக்கி எனக்கு இப்பதான் தோணுது அது மட்டும். மக்கள் வந்து உண்மையா பாத்தீங்கன்னா என் பசங்களை வந்து இப்படி படிக்க வைக்கணும். பசங்க முதல்ல காலையில அதாவது 8 வாழ்க்கை சொல்லுவாங்க. ஒரு 8 வயசு வரலாம் பசங்க ஃபர்ஸ்ட் விளையாடணும். அதுக்கு பிறகுதான் ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு கான்செப்ட். நீங்க பார்த்து சிங்கப்பூர், மலேசியா, நம்ம நியூசிலாந்து, நம்ம ஆஸ்திரேலியா அப்படிதான் பண்ணுவாங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பண்ணும்போது அங்க பிரைவேட் ஸ்கூல்னா காலையில ஃபர்ஸ்ட் அவனை எழுப்பணும், அவனை கொண்டு போய் சேர்க்கணும், உடனே இது இருக்கும். அது ஒரு பெருமை. இந்த ஸ்கூல்ல பேர் சொல்ல ஸ்கூல் பேர்லாம் இந்த ஸ்கூல்ல படிச்சா நல்லது, இந்த ஸ்கூல்ல படிச்சா நல்லது, ஆரியபுத்தூர் ஸ்கூல் இருக்கு, இங்க படிச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா அங்க நடக்கிற அட்டூழியம் எங்கேயும் கிடையாது. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்ப நல்லா இருக்குது. பட் இந்த காலகட்டங்களில் இப்ப மக்களே வந்துட்டாங்க. மக்களே அந்த ட்ரெஸ் கோடிங்கு, ஏர் கோடிங் கரெக்டாக அந்த ரிப்பன் போடுறது பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா பண்றாங்க. இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் பக்காவா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நல்லா சலிக்க உண்டு. என்னென்ன இருக்கு? 12வது 10வதுக்கு எல்லாம் நல்லா செய்யறாங்க. ஏழை பசங்க சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா பலகை புத்தகம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பாடுலாம் நல்லா செய்யறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் யாரு வந்து என்ன பண்றாங்களோ ஐயாயிரம் வரைக்கும் நல்லா செய்யறாரு சார். பிரைவேட் ஸ்கூலுக்கா? பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம பணம் கட்டின வரைக்கும் வசதி பொறுத்த வரைக்கும்
அது இருக்கிறது தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் சலுகை ஓகே சலுகை ஓகேங்கா சொல்லி கொடுக்குறது எப்படி இருக்கு சொல்லி கவர்மெண்ட் கொடுக்குறவங்க டீச்சரை பொறுத்து இருக்கு. நல்லவங்க இருந்தால் பொறுமையா சொல்லிடுறாங்க பிள்ளைங்களுக்கு. அதே டீச்சருங்கெல்லாம் வந்து பணம் கட்டுறதுலாம் வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டாங்க. அதான் பணம் கட்டி படிக்கிறதுனா சும்மா கதை. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நல்லா பிள்ளைங்களாம் சொல்லி தராங்க. நம்ம எங்க வந்து நம்ம மணி பே பண்றோமோ அந்த இடத்துல வந்து நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனா அது வந்து எல்லா டைம்லயும் அது வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா சில கவர்மெண்ட் ஸ்கூல் சில ஏரியால பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்றாங்க. அது வந்து பார்த்தா காசெல்லாம் வாங்காம ஃப்ரீயாவே நடத்துறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த டீச் பண்றவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அதுல வந்து பார்த்தோன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். டீச்சர்ஸ் பொறுத்து தான் ஆக்சுவலா. ஸ்கூலுன்றது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பெஸ்ட்டா இல்லைன்னா வந்து ப்ரைவேட் ஸ்கூல் பெஸ்ட்டான்னு எனக்கு சொல்ல தெரியல. அங்க இருக்க டீச்சர்ஸ் தான் வந்து முக்கிய காரணம். ஸோ நான் என்ன சொல்றேன், ப்ரைவேட் ஸ்கூல்ல கூட காசு வாங்கிட்டா கூட நம்ம என்ன பண்ணணுமோ அந்த வேலையை கரெக்டா பண்ணினா எல்லா ஸ்கூலுமே பெஸ்ட். பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈவனா வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, எல்லாமே நல்லா பண்றாங்க. நிறைய ஸ்கீமு புதிய ஸ்கீம்லாம் எல்லாமே புதுசு புதுசாக பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா அடுத்த முறை வந்தாதான் இன்னும் நிறைய ஸ்கீம், காலை உணவு திட்டம் மாதிரி மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டரு, இது மாதிரி நீட்டு, இது மாதிரி ஒவ்வொன்றா புதுசாக நீட்டு. இப்போ எல்லா ஸ்கூலும் நீட் இருக்கு. இன்னும் வந்து நிறைய வரணும்னா இதே அரசு வந்து மறுபடியும் வரணும், ஸ்டாலின் கவர்மெண்டே வரணும். கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முன்னாடி இருந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மோசமாக இருக்கான்னு தெரியல. ஆனால் டீச்சிங்கோ இல்லை வந்து ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸை வந்து ரெகுலராக ஃபோர்ஸ் பண்ணி சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதோ இல்லை சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லி பேக்கிங் இருந்துகிட்டே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வரலன்னா அவங்கள கொஸ்டின் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரைவேட் ஸ்கூலுங்கிறப்போ நிறைய கொஸ்டினிங் இருக்குது டீச்சர்ஸ் மேலே. ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்க்குறப்போ அந்த எஃபர்ட் வந்து டீச்சர்ஸ் போடுறதும் கிடையாது. அதே மாதிரி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கும் பெருசாக இது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே ரூரல் ஏரியா இருக்கிறதுனால பெருசாக போர்டிங் ஸ்கூல்ஸ் அதுவும் வந்து ரொம்ப கம்மி. அவங்க நிறைய பேர் டே ஸ்காலராக இருக்கவங்களும் மார்னிங் கவர்மெண்ட் ஸ்கூல் அட்டன் பண்ணாலும் ஈவினிங் போய் அவங்க லேபரர்ஸாவோ இல்லை வேறு ஏதோ பார்ட் டைம் ஒர்க்கோ ஏதோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால அவங்க ப்ராப்பராக அவங்களோட எஜுகேஷன் வந்து அந்த அளவுக்கு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக இன்னமும் தமிழ்நாட்டில் வந்து கிடையாது தான். எதனால டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ரீசன்ஸ் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர்ஸ் மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் எஃபர்ட் போடணும். சார் முன்ன ஒரு காலங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒன்லி கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸு, கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். இப்போ ஒரு 10 வருஷமா 5 வருஷமா பார்த்தீங்கன்னா அந்த திமுக ஆட்சியோ நம்ம திராவிட மாடல் ஆட்சியிலும் சரி நல்ல யூனிஃபார்ம் கொடுத்து ப்ரைவேட் ஸ்கூலை விட நல்ல குவாலிட்டியாக பசங்க படிக்கிறாங்க, மார்க் கூட நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டார்கெட் இருக்கும், இத்தனை பசங்க பாஸ் பண்ணணும், 10th இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும் பசங்க வரணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனால் அதே ஸ்ட்ரெயின் இப்போ கவர்மெண்ட் டீச்சர் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டேட்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இப்போ அவுட் ஆஃப் 500க்கு வந்து 490 எடுக்கிற பசங்களாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் எடுப்பாங்க, பாய்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் தான் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பெட்டராக இருக்குன்றது உண்மை. நான் நினைக்கிறேன் உண்மை அதுதான் சார். கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட்டுக்கு ஏன் போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல. இங்க வந்து நம்ம ஏழப்பட்ட மக்கள் கூட போய் படிக்கிற அளவுக்கு இருக்காங்க. ஆனா பொதுவா அங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு கூட அதிகமா எஃபர்ட் எடுத்து படிக்கிறாங்க. இங்க வந்து நிறைய இந்த அளவுக்கு இங்க வந்து எஃபர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க நிறைய ப்ரெஷர் இருக்கும் பிரைவேட் ஸ்கூல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு நம்மளா படிக்கிற மாதிரி இருக்கும், டியூஷன் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள பேரண்ட்ஸோட சப்போர்ட்டிவ் மூலயமா டியூஷன் போய் படிப்பாங்க. எங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க இல்லைன்னா அவங்க வீட்ல இருந்து படிப்பாங்க. படிச்சு அவங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய அவங்கள கேதர் பண்ணுவாங்க. அங்க நாலேஜ் கிடைக்கும் அவங்களா படிக்கிறதுனால, கவர்மெண்ட் மூலியமா படிக்கிறாங்க. இதே பிரைவேட்னா ஒரு சிலவங்க மட்டும் எப்படி சொல்லணும்னா ஒரு ரோபோ மாதிரி அவங்க சொல்லி கொடுக்கறது முழுக்க கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி அங்க நாலேஜ் கிடைக்காது. ஆனா இங்கே பிரைவேட்ல வந்து நாலேஜ் ஒரு சிலவங்க ஏர்ன் பண்ண முடியும். ஆனா கவர்மெண்ட்ல அப்படி கிடையாதுல்ல. அரசு அதிகாரிகளும் அவங்களோட பசங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது பெரும்பாலும் அவங்க வந்து ஸ்டேட்டஸ்க்காக அது மாதிரி பண்றாங்க.
ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காருன்னா நான் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் ஆமா எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் இல்லை, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பர்சனல் ஸ்டேட்டஸ். அரசு அதிகாரிகள் வந்து தன்னுடைய குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதா இழிவா பாக்க ஆமா இழிவா பாக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஈவனால இருக்கு. இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஈவனா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துருச்சு, எல்லா இடங்களும் வந்துருச்சு. அப்படி பாக்குறது தப்பு இல்லையா? யாருக்கு தப்பு இல்லைங்க, அப்படி பாக்குறாங்களா? அதாவது என்னோட பையன் வந்து இந்த ஸ்கூல்ல அதுல எல்லாருமே அது மாதிரி இருக்குல்ல. நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய டாக்டர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க இப்ப வெளியில. சரிங்க, நீங்க எந்த ஸ்கூல்? நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன். கிராமம் நீங்க சொன்னீங்க, கிராமப்புறங்களா வந்து பிரைவேட் ஸ்கூலும் போகாம கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம். ஆனா இங்க பிரைவேட் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கிறதுனால எது பெட்டர்னு பார்க்கும்போது பிரைவேட் எடுக்கிறாங்களோ. ஆமா, அதனாலதான். ஏன்னா ஃபெசிலிட்டி ஜாஸ்தி. பிரைவேட் ஸ்கூல்ல. ஆமா, இப்ப பேரண்ட்ஸ் வந்து பசங்களோட வசதி மீன்ஸ் கம்ஃபர்ட்னஸ் தான் பார்ப்போம் நம்ம. என்னென்ன வசதி இருக்கு மேஜரா பிரைவேட் ஸ்கூல்ல? ஆமா, எதை சொல்றீங்க? லைக் என்ன நல்ல என்வாயன்மெண்ட், கிளென்லினஸ், அதுதான் மேஜர் இல்லையா? அது கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லையா? கிளென்லினஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா டாய்லெட்ஸ் எல்லாம் அவ்வளவு கிளீனா இருக்க மாதிரி எனக்கு தோணல. பிரைவேட் ஸ்கூல்ல வந்து அவங்க ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் பண்ணலன்னா பேரண்ட்ஸ் கேட்குறாங்களோ இல்லையோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து கன்ஃபார்மாக அவங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் பண்ணல, அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி கிளாஸஸ் வைக்கிறது, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வைக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து யாருமே போடுறது கிடையாது. ஸ்கூல் இருக்கும், வந்தா வந்து படிங்க, வராட்டி போங்க, அந்த மாதிரி தான் ஒரு அலட்சிய போக்கில் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட ஆல் பாஸ் சிஸ்டம் வேற இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 8th வரைக்குமே மேண்டேட்டரி ஆல் பாஸ் போட்டு தான் ஆகணும். அதுவுமே ஒரு பெரிய இஷ்யூ தான். நீங்கள் சின்ன வயசுலேயே ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சாகணும், இப்போ மேண்டேட்டரியாக பாஸ் பண்ணி ஆகணும்னு வச்சா மேபி அவங்களும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா நிறைய பேரண்ட்ஸோட சாய்ஸ் என்ன இருக்குன்னு சாய்ஸ் என்னன்னா பிரைவேட் ஸ்கூல்ல போய் படிச்சோம்னா சிபிஎஸ்சி சிலபஸ்ல படிக்கலாம், இதோட நல்லா பெஸ்டா டீச் பண்ணுவான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது மைண்ட் செட்டப்ல இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து டீச்சர்ஸ் ரொம்ப எக்ஸலண்டான டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. வசதிப்பட்டவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்க படித்தலாம் நம்ம சொல்றோம், அவங்க படிக்கலாம் அது பெருமையா அவங்க சொல்ல வேண்டியதுதான். பெருமைக்காக தான் பிரைவேட் ஸ்கூல் அப்படி சொல்லலாம். ஆமா, நம்ம வந்து ஏழைங்க படிக்கிறது ஏழைங்க பசங்க தான் நல்லா இருக்கும். ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலோட பிரைவேட் ஸ்கூல்ல நல்லா இருந்திருக்கு ஒரு காலகட்டங்கள்ல. ஆனா ஒரு காலகட்டங்கள் இப்ப நல்லா இருக்கு, அருமையா பண்ணிருக்காங்களா பசங்களெல்லாம் பாத்தீங்கன்னா சில எனக்கு தெரிஞ்ச ஒரு மீஞ்சூர் ஒரு ஸ்கூல், அங்கதான் வீடு எனக்கு. மீஞ்சூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல திருக்குறளை வந்து ஒரு 100 திருக்குறளை ஒப்பிச்சாதான் இந்த ஸ்கூல்ல அவங்களுக்கு சீட்டு, இல்லைன்னா கிடையாது. சிலம்பாட்டம், கொம்பாட்டம் இதெல்லாம் அங்க சொல்லி தராங்க. ஆனா கோடிங் நல்லா இருக்கு. 6th to 10th ஒரு மாதிரி, +1ல இருந்து +2 வரலாம் ஒரு ட்ரெஸ் ஒரு மாதிரி அழகா பண்றாங்க. பிரைவேட்டை விட கவர்மெண்ட் இப்போ சூப்பரா இருக்கு. எக்ஸாம் டைம்ல பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த ஸ்கூல் வந்து பசங்களை வந்து எக்ஸாம் தயார்படுத்துறதுல வந்து சரியா இருக்கு? பிரைவேட் ஸ்கூல்ஸ். அதுவும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான். எக்ஸாமுக்கு இப்போ ரீசெண்டா 2-3 ஸ்கீம்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்ல பெட்டரா பெர்ஃபார்ம் நான் முதல்வன் ஸ்கீம்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஆனாலும் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாலாம் அந்த கோச்சிங்கோ இதுவோ வந்து மேட்ச் பண்றது கிடையாது. இல்ல இங்கேயும் வந்து மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ், ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது அதெல்லாம் இருக்குல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லையும். கிளாஸஸ் இருக்கு, ஆனா அதே அவுட்புட் பிரைவேட் ஸ்கூல் போடுற எஃபர்ட்ஸ் வந்துட்டு இவங்க போட போறது கிடையாது. கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு அதான் சொல்லல, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் பெருசா வந்து இருக்காங்க. ஆஃபீஸர்ஸ் உண்டு, ரெகுலரா அவங்க மானிட்டர் பண்ணணும், இது பண்ணணும் ஆஃபீஸர்ஸ் வந்து. ஆனா யாருமே அஸ் யூஷுவல் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுங்கிறப்போ அந்த அளவுக்கு அவங்களோட எஃபர்ட் வந்து பெருசா போடுறது கிடையாது. அவங்கள ஸ்டூடெண்ட்ஸோட போக்கில் தான் விடுற மாதிரி தான் இருக்கு. ப்ரைவேட்ல பே பண்ணி படிக்கிறதுங்கிறப்போ பேரண்ட்ஸும் ரொம்ப அவங்கள ஃபோர்ஸ் பண்றது, பேரண்ட்ஸோட அவேர்னஸும் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றப்போ நேச்சுரலா அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாம நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க. எஜுகேஷன் அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லாம அவங்க எஜுகேஷன் லேக்ல இருக்கிறதுனால இவங்களை வந்து படிக்க வைக்க முடியாம அவங்களுக்கு வந்து கைட் பண்ண தெரியாது. ஒரு படிச்ச பேரண்ட்டுங்கிறப்போ அவங்க வந்து கைட் பண்றது வேற மாதிரி இருக்கும். நீ இதை பண்ணி படிக்கலன்னா நீ ஏன் படிக்கலன்னு கொஸ்டின் பண்றதுக்கு அவங்க இருப்பாங்க. அவங்களே படிக்கல, அவங்க இருக்குங்கிறப்போ அவங்களுக்கு வந்து பெருசா அவேர்னஸ் இருக்காது. ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்களோ அதான் நம்புற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாருங்களேன், நம்ம காசு வாங்கிட்டோன்றதுக்காக நம்ம ஏதாவது முட்டி மோதி ஏதாவது நம்ம பண்ணுவோம். அப்படி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. ஏன்னா வந்து நம்ம ஒன்னும் ஃபீஸ் வாங்கல, யாரும் நம்மள எதுவும் கேட்க போறது இல்லை அப்படின்றது நார்மலா இருக்கலாம். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் போது வந்து பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, நான் அவ்வளவு பே பண்றேன்ல, நீங்க ஏன் என் பிள்ளைய வந்து நீங்க நல்லா படிக்க வைக்கல அப்படின்னு கேட்கறதுக்கு அங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால வந்து தயார் பண்றதுல பார்த்தா பிரைவேட் ஸ்கூல் பெஸ்ட். அகைன் பிரைவேட் ஸ்கூல் தான் சொல்வேன். ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் இன் பிட்வீன் காம்படிஷன்ஸ் இருக்கிறதுனால
அவங்க ஸ்கூலே வந்து 100% பாஸ் ரேட் வேணும், அப்பதான் அவங்க ஸ்கூல் ப்ரமோட் பண்ண முடியும் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு டீச்சர்ஸ்க்கு நிறைய அவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பசங்களை இப்படி கோச் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கவர்மெண்ட்ல அந்த மாதிரி டீச்சர் போடாமலே இருக்காங்க. அண்ட் ப்ராப்பரா அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்களான்னு கூட தெரியல. நம்ம வந்து இங்க வந்து இவங்க எப்படியாவது அவங்க ஸ்கூலோட பேர் எடுக்கணும்ன்றதுக்காக பிரைவேட்ல கொஞ்சம் கோச்சிங் இதுகள் எல்லாம் இருக்கும். கவர்மெண்ட் இதுல அது இருக்காது. ஏன்னா பேரண்ட்ஸும் கவனிக்க முடிய மாட்டேங்குதுல்ல. இப்ப 2 பேரும் வேலைக்கு போறதால உட்கார வச்சு அவங்கள படிப்பிக்கிறது வசதி அதுகள் எல்லாம் அவங்களுக்கு கம்மியா இருக்கு, டைமே இல்லை. அப்ப அவங்கள நம்ம இப்படி கோச்சிங் கொடுக்கல தான் கொஞ்சம் நல்லா வருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும் போது அதுங்க என்ன படிக்குது படிக்க மாட்டேங்குது என்ன தெரிய மாட்டேங்குது இல்ல. டியூஷன் ஏதாவது அனுப்பணும், பிரைவேட்ல டியூஷன் ஏதாவது அனுப்புனாதான் அவங்களுக்கு கோச்சிங் கிடைக்கும். ஆனா வில்லேஜஸ்ல எல்லாம் கவனிக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு. வில்லேஜ்ல கவனிக்கிறாங்க, டவுன் ஏரியால எல்லாம் நம்ம சிட்டிஸ்ல எல்லாம் அவ்வளவு தூரம் இது இருக்காது. சில ஸ்கூல்ல எல்லாம் போய் கேட்டா இதுக்கு டீச்சர் இல்ல அதுக்கு டீச்சர் இல்ல இருக்கு. அதுக்கிட்ட அதாவது அப்ப பசங்க எங்க போய் படிப்பாங்க, கஷ்டம் தானே. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சேலரி அதிகம். அப்போ இவங்க கேள்வி கேட்பாங்க, ஆனா இப்படி சொல்லி கொடுப்பேன், இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா இப்படி சொல்லி கொடுப்பேன்னு சொல்றது சரிங்களா? ஆக்சுவலா சரி கிடையாது. பட் கம்பேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்மி இல்லையா, அதனால ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா வந்து நீங்க இது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. ஆனா நீங்க ரொம்ப இன்டீரியர்ஸ் போனீங்கன்னா, ஈவன் தமிழ்நாடு இல்ல வேற எங்க போனாலுமே இன்டீரியர்ஸ் போனீங்கன்னா பெஸ்ட் எஜுகேஷன் பண்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல். ஏன்னா நானே பார்த்திருக்கேன், நானே ஸ்கூல் வச்சு ரன் பண்ணவங்க தான். அதனால வந்து ஓரளவு தெரியும். பட் அந்த கவர்மெண்ட் கான்செப்ட் அங்க பண்ற கான்செப்ட் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல எடுத்துட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பணத்தை வசூலிக்க அந்த மாதிரி ஸ்கூல்ஸும் இருக்கு. ஒரு ஆவரேஜ் மீடியம், இப்ப நான் படிச்சது ஒரு பிரைவேட் ஸ்கூல் தான், ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல். அங்கெல்லாம் வந்து அவ்வளவு காசுலாம் இல்லை, ஆனா டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப டெடிகேட்டட் அண்ட் கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்னால மேஜரா அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது டிசிப்ளின் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஸ்டடீஸ். ஸோ அதனாலேயே வந்து நாங்க டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கோச் பண்ணுவாங்க. அப்படிதான் நாங்கெல்லாம் படிச்சோம். பிரைவேட் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன் அண்ட் இட்ஸ் பெஸ்ட். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஆனா நாங்க வந்து பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட நோட்ஸ் எல்லாம் வாங்கி அதெல்லாம் எடுத்துதான் நாங்க அப்ப படிச்சது. அப்ப எங்களுக்கு இதுல பத்தாதுன்றது தெரிஞ்சு நாங்க அவங்கள்ட்ட எல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கி அதுல இருந்து எடுத்து படிச்சுதான் நாங்க கொஞ்சம் முன்னுக்கு வந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, அது உண்மைதானா? அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும், பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கணும், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஒத்துழைக்கணும், அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்கணும். நிறைய ஸ்கீம் இதுல வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டா சொல்றது காலை உணவு திட்டம் தான். அது வந்து யாராலும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு உணவு எடுத்துட்டு போய் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது இன்னும் ரொம்ப நல்லா அடுத்த இது வந்தாதான் நல்லா பண்ண முடியும். டீச்சிங் விட்டுருங்க, ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல வந்து எந்த ஸ்கூல் நல்லா பண்றாங்க? இது நம்ம வந்து திருப்பியும் அதே தான் நான் சொல்றேன். நான் பிரைவேட் ஸ்கூல்ல நல்லா பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறதுனால நிறைய கோர்ஸ் எல்லாம் வச்சு இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீஸே வாங்குவாங்க. இந்த கோர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு, அது பண்ண வைக்கிறோம், ஸ்விம்மிங் இருக்கு, ஹார்ஸ் ரைடிங் இருக்கு, அது இது இருக்குன்னு சொல்லிட்டு காசு வாங்குறாங்க. அப்ப அது பண்ணிதான் ஆகணும். அப்ப நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்படி அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஃபீஸே ரொம்ப மினிமலா இருக்கும் போது அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அங்க வந்து நிறைய தையல், அந்த லைஃப் பர்பஸ், லைஃப் ஸ்கில் இருக்குல்ல, அது வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதான் தேவைப்படும் நினைக்கிறேன் நான். எங்க கவர்மெண்ட் ஸ்கூல். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.